தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவையில் ஆண்டு தேர்வு விடுமுறை முடிந்து புதிய கல்வி ஆண்டு தொடக்கம். அரசு பள்ளிக்கு ஆர்வமுடன் வருகை தந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் உற்சாக வரவேற்பு. காவல் ஆய்வாளரை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி கோவிந்த சாலை அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சாகை வார்த்தல் நிகழ்ச்சி. மனிதநேய மக்கள் சேவை இயக்க செயலாளர் விநாயகம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுவையில் ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் மற்றும் பதவி உயர்வு ஆணைகளை வழங்கிய ஆளுநர், முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர். யூனியன் பிரதேச பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தலைவர் சார்பில் நன்றி தெரிவிப்பு. புதுவை புரட்சி வார இதழ் சார்பாக விருது வழங்கும் விழா. திரைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் சிறந்த சமூக சேவகருக்கு விருது வழங்கி பாராட்டு. தாய்வழி சான்றிதழை அரசு ஏற்கக்கூடாது. புதுவை மாநில பூர்வகுடி மக்களின் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். இனி விரிவான செய்திகள். புதிய கல்வி ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு புதுச்சேரி சவரி ராயலு அரசு பள்ளியில் எழுதுபொருள் இனிப்புகள் வழங்கி மாணவர்களை ஆசிரியர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 4 பிராந்தியங்களிலும் அரசு பள்ளிகள் தொடக்க நிலை 236, நடுநிலை 48, உயர்நிலை 125, மேல்நிலை 60 என மொத்தம் 469 பள்ளிகளில் 80,000 மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். மாநிலத்திற்கு என தனி கல்வி வாரியம் இல்லாததால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தமிழக பாடத்திட்டமும், ஏனாமில் ஆந்திர மாநில பாடத்திட்டமும், மாகேவில் கேரள மாநில பாடத்திட்டமும் பின்பற்றப்பட்டு வந்தது. இந்நிலையில் அரசு பள்ளிகள் கடந்த 2023-24 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டது. கடந்த 2024-25 கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இவர்களில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டு பொதுத் தேர்வை எழுதி முடித்துவிட்டு தேர்வு முடிவிற்கு காத்து கொண்டுள்ளனர். அதே நேரத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டு இறுதித் தேர்வு மார்ச் 23ஆம் தேதி முடிந்து விடுமுறை விடப்பட்டது. இந்த விடுமுறை மார்ச் 31ஆம் தேதி முடிந்து ஏப்ரல் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டது. 2025-26ஆம் கல்வி ஆண்டு தொடங்கியது. பள்ளிக்கு வருகை புரிந்த மாணவர்களுக்கு புத்தகம் மற்றும் சீருடை வழங்க வேண்டும். ஆனால் என்சிஆர்டி பாடப்புத்தகங்கள் பெங்களூருவிலும், தமிழ் பாடப்புத்தகங்கள் தமிழகத்திலும் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்க தாமதமாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 முதல் தொடங்கும் பள்ளிகள் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை இயங்கும். மே 1ஆம் தேதி முதல் ஒரு மாதத்திற்கு கோடை விடுமுறை விடப்பட உள்ளது. இந்நிலையில் புதிய கல்வி ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு புதுச்சேரி சவரி ராயலு அரசு பள்ளியில் எழுதுபொருள் இனிப்புகள் வழங்கி மாணவர்களை ஆசிரியர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். ஓகே பண்ணி தெளிங்க. ஓகே மேம், நீங்கள் மேலே அனுப்பிடுங்க. போயிடுங்க. ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் மாநில தலைவர் அமுதரசன் தாக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் அரியங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் மாநில தலைவர் அமுதரசன் அவரது ஆதரவாளர்கள் 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து அரியங்குப்பம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றதாகவும் அதை அறிந்த அமுதரசன் அரியங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டபோது அமுதரசன் தாக்கப்பட்டதாகவும் அதனால் ஆய்வாளர் கலைச்செல்வன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் அனந்தராமன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அரியங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்போராட்டத்தின் காரணமாக கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புடைய தலைவர் திரு அமுதரசன் அவர்கள் தாக்கப்பட்டது. காவல் நிலையத்தினுடைய காவல்துறை அதிகாரி, காவல்துறையினுடைய ஆய்வாளர் திரு கலைச்செல்வன் அவர்களால் தாக்கப்பட்டது சம்பந்தமாக இன்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது அவர் மருத்துவமனைக்கு சென்று அமுதரசன் அவர்கள் மருத்துவம் பார்த்திருக்கிறார். இது வழக்கு ஏன் பதிவு செய்யவில்லை என்று காவல்துறை தலைமை அதிகாரியை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அதுவும் நடவடிக்கை எடுக்கல. அதனால இந்த போராட்டம் நடைபெறுது. இது ஒரு கட்சிக்காரனுக்கு இந்த நிலைமைன்னு சொன்னா சாதாரண மக்களுக்கு என்ன நிலை ஏற்படும்? இந்த காவல் நிலையத்துல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. புகார் கொடுக்க போறவங்க பேர்லயே அதாவது சம்பந்தப்பட்டவங்களை பத்தி அவங்களை ஜாமீன்ல விடணும் கேட்டதுக்கு அடிச்சா இது காவல்துறை ஒரு சர்வாதிகார வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். இது முதல் கட்டம். இந்த காவல்துறையானது இந்த விசாரணை நடத்தலன்னு சொன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் ஐஜி ஆபீஸ், அதாவது டிஜிபி ஆபீஸ்ல போய் அவங்க அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். அதுவும் நடக்கலன்னு சொன்னா புதுச்சேரி மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். மனித உரிமை கமிஷனுக்கு போவோம், நீதிமன்றமும் போவோம். அமுதரசன் அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். புதுச்சேரி கோவிந்த சாலை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி கோவிந்த சாலை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவம் மற்றும் 25ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கணபதி பூஜையுடன் துவங்கிய விழாவில் அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல், காப்பு கட்டுதல், கொடியேற்றம், வல்லாள கோட்டை அழித்தல் நிகழ்ச்சி, அம்மன் திருவீதி உலா, தேர் புறப்பாடு, ஊஞ்சல் உற்சவம் போன்றவை நடைபெற்றன. இதை அடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வாக சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற மகா தீபாராதனையில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் புதுச்சேரி கோவிந்த சாலை சின்ன பொய்கை ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கோவில்களுக்கு பங்குனி உத்திர திருவிழாவிற்கு நன்கொடையாக 75,000 ரூபாயினை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார்.
புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியங்குப்பம் தொகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் கோவில் திருப்பணிகளுக்கும் உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா நகர் திரௌபதி அம்மன் கோவில், கோட்டைமேடு முருகன் கோவில் மற்றும் தேங்காய்த்திட்டு முத்து மாரியம்மன் பாலமுருகன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களுக்கு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நன்கொடையாக மொத்தம் 75,000 ரூபாய் அந்தந்த கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினர். மேலும் பிசிபி நகர் பகுதியில் உள்ள முத்தாலம்மன் ஆலயத்தின் மேல் பகுதியில் தண்ணீர் கசியாத வண்ணம் கான்கிரீட் தரை போட்டு திருப்பணி செய்து கொடுத்தார். நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலு மற்றும் கோவில் நிர்வாகத்தினர்கள், கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தினர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். நல்லபடியாக செய்யுங்க. நிகழ்ச்சிக்கு நான் வரேன். இது ஒவ்வொரு கோயிலாக அனுப்பிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பரவாயில்ல இருக்க வேண்டியதாக இருக்குது. புதுச்சேரியில் கோடைகால வெப்பத்தை தணிக்கும் வகையில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தலை அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் மற்றும் பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா முத்தரையர்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. இதில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், மாநில பொதுச் செயலாளர் NS ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காமராஜர் நகர், காலாப்பட்டு தொகுதிகளைச் சேர்ந்த துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீங்க தானே தெரியுங்க, அண்ணன் தெரிய மாட்டேங்குது. யாருமே தெரியுமா? நீங்க அப்படி முத்துப்பிள்ளைபாளையம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடைகளை சமூக சேவகி லாவண்யா வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி அன்னை தெரசா ஃபவுண்டேஷன் சேர்மனும் புதுச்சேரி சரண் அறக்கட்டளை நிறுவனருமான லாவண்யா ஏற்பாட்டில் அவரது தலைமையில் பள்ளி தலைமை ஆசிரியை முன்னிலையில் முத்துப்பிள்ளைபாளையம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கினார். உழவர்கரை தொகுதியில் சமூக சேவகையாக பல்வேறு பணிகளை செய்து வரும் லாவண்யா தற்போது அரசு பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் விளையாட்டு சீருடை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேடம் கொஞ்சம் மேடம் நெருக்க மாட்டேன். அது கேட்க முடியாது. மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் மூலம் மலட்டுத்தன்மை கண்டறியும் முகாம் புதுக்குப்பம் கால்நடை மருந்தகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் மூலம் மலட்டுத்தன்மை கண்டறியும் முகாம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் புதுக்குப்பம் கால்நடை மருந்தகத்தில் நடைபெற்றது. முகாமிற்கு கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான சினை பிடிப்பதற்கான வைத்தியத்தை பார்த்து கால்நடை விவசாயிகளுக்கு தாதுப்பு கலவை, சத்து டானிக் மற்றும் கருவூட்டல் ஆகிய சிகிச்சை அளித்தார். மேலும் இந்த முகாமிற்கு செம்பியம்பாளையம், நத்தமேடு, புதுக்குப்பம் ஆகிய பகுதியை சேர்ந்த கால்நடை விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் கால்நடை அபிவிருத்தி மற்றும் தாது உப்பு கலவை வழங்கப்பட்டது. முகாமிற்கான ஏற்பாடுகளை அலுவலக ஊழியர்கள் ஐயாசாமி மற்றும் பிரபாகர் ஆகியோர் செய்திருந்தனர்.
புதுச்சேரி கருவடிக்குப்பம் ECR சாலையில் உள்ள சத்யா சிறப்பு பள்ளியில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் ECR சாலையில் உள்ள சத்யா சிறப்பு பள்ளியில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுச்சேரி மகளிர் பிரிவு மகாலட்சுமி வரவேற்புரையாற்றினர். சத்யா சிறப்பு பள்ளி பயிற்சி தலைவர் விஜயா, வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி ஆசிரியர் இளவரசி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மனிதவள மேலாண் இயக்குநர் அன்பரசி, வழக்கறிஞர் ரம்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவாக புவனேஸ்வரி நன்றி கூறினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செயலாளர் அருள் செய்திருந்தார். புதுச்சேரி சித்தன்குடி பாலாஜி திரையரங்கம் பின்புறத்தில் உள்ள நாடார் உறவின் முறை திருமண மண்டபத்தில் AITUC கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி சித்தன்குடி பாலாஜி திரையரங்கம் பின்புறத்தில் உள்ள நாடார் உறவின் முறை திருமண மண்டபத்தில் AIDUC கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கத்தில் AIDUC மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார். மாநில துணைத் தலைவர் மோதிலால் வரவேற்புரையாற்றினார். விழாவில் AIDUC தேசிய துணைத் தலைவர் விஜயபாஸ்கர் சிறப்புரையாற்றினார். கருத்தரங்கில் மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில பொருளாளர் அந்தோணி, மாநில துணைத் தலைவர் சந்திரசேகரன், மாநில செயலாளர், மாநில துணைத் தலைவர் முருகன், மாநில செயலாளர் பாஸ்கர பாண்டியன், பாஸ்கர், மாநில நிர்வாக குழு உறுப்பினர் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்படி 4 பேர் என்று சொல்லும் ஆண் என்று வரும்போது அவர் ஒரு யூனிட் என்று கருதப்படுகின்றார். அனைத்து விஷயங்களுக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. நுகர்வு தன்மை என்று வரும்போது 8% கொடுக்கப்படுகின்றது. உத்திரவாகினிப்பேட் அரசு தொடக்கப் பள்ளியில் புது வகுப்பு புகுவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. உத்திரவாகினிப்பேட் வட்டம் 4 அரசு தொடக்கப்பள்ளியில் புது வகுப்பு புகுவிழா துவங்கியது. விழாவில் ரோட்டரி சங்க தலைவர் முரளி, சட்ட ரொட்டேரியன் சங்க தலைவர் தேர்வு கிருபாகரன், சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவின் தொடக்கமாக அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வரிசை தட்டுக்கள் எடுத்துக்கொண்டு மாணவர்களுடன் ஆசிரியர்கள் சங்கீதா சிவசங்கரி, பள்ளி ஊழியர் லட்சுமி, பள்ளி பொறுப்பாசிரியை தமிழரசி மற்றும் பள்ளியின் பெற்றோர்கள் ஆகியோர் சென்றனர். கோவிலில் புத்தகங்கள், எழுது பொருட்கள், பழங்கள் மற்றும் நெல் வைத்து வழிபாடு செய்து பின்னர் பள்ளிக்கு வந்தனர். பள்ளிக்கு வந்து வழிபாடு செய்த பின்னர் முன்மழலை மாணவர்களை அழைத்து ஒவ்வொருவராக நெல்லில் எழுத வைத்து அனைத்து மாணவர்களுக்கும் புத்தகம், நோட்டு மற்றும் எழுது பொருட்கள் வழங்கினர். இதனை அடுத்து அனைத்து மாணவர்களுக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. கிளாஸ் உள்ள போங்க. அது தவிர மீது எல்லாம் போகிறாங்க. போ வாங்கம்மா வாங்கம்மா தம்பி வாங்க 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 இந்த பக்கம் வாம்மா. புதுவையில் ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் மற்றும் பதவி உயர்வு ஆணைகளை வழங்கிய ஆளுநர், முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் ஆகியோருக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தலைவர் எட்வர்ட் சார்லஸ் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேச பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தலைவர் எட்வர்டு சார்லஸ் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இம்மாத இறுதிக்குள் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு ஆணைகளும், காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் பதவிகளுக்கு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளும் வழங்கப்படும் என அறிவித்தார். அதன்படியே கடந்த சனிக்கிழமை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர் நிலை 2 பதவி உயர்வுகளுக்கான ஆணைகளும், காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் பதவிகளுக்கு பதவி உயர்வு ஆணைகளும், நேரடி நியமன ஆணைகளும் முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் முன்னிலையில் புதுச்சேரி ஆளுநர் வழங்கியுள்ளார். இதற்கான நடவடிக்கைகள் எடுத்த கல்வித்துறை செயலர் மற்றும் கல்வித்துறை இயக்குநர் அவர்களுக்கும், இதற்கு உறுதுணையாக இருந்த ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர்களுக்கும் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேச பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பில் நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் பல்வேறு சமூக சேவை புரியும் சமூக சேவகருக்கு புதுவை புரட்சி வார இதழ் சார்பாக சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் சேவை செம்மல் விருது வழங்கப்பட்டது. புதுவை புரட்சி 16ஆம் ஆண்டு விழா, சிறந்த சமூக சேவகர் விருது வழங்கும் விழா, மலர் வெளியீட்டு பாராட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது.
இவ்விழாவில் புதுவை மாநிலத்தின் பல்வேறு சமூக சேவை செய்யும் சமூக சேவகருக்கு புதுவை புரட்சி வார இதழ் சார்பாக சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் சேவை செம்மல் விருது வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுவை புரட்சி நிறுவனர் சத்தியமூர்த்தி, எழுத்தாளர் கலா விசு மற்றும் எழுத்தாளர்கள் பிரமிளா தமிழ்வாணன், பிரபாகரன், வழக்கறிஞர் சசிபாலன், நாகஜோதி, ஸ்ரீதர் பிள்ளை, பாலபாஸ்கரன், ராபர்ட், வாசுகி, ஜீவானந்தம், வித்யா, ரவிச்சந்திரன், இதயமேரி, மாஸ்டர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு சேவை செம்மல் விருது பெற்றனர். புதுச்சேரி மாநில பூர்வகுடி மக்களின் ஆலோசனைக் கூட்டம் புதுவை தோழமை கூடல் அரங்கத்தில் புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பூர்வகுடி மக்களின் ஆலோசனைக் கூட்டம் புதுவை தோழமை கூடல் அரங்கத்தில் புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன் தலைமையில் அம்பேத்கர் தொண்டர்படை மாநில தலைவர் பாவாடை ராயன் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பூர்வகுடி மக்களிடையே குழப்பங்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தும் விதமாக தாய் வழியிலும் சாதி சான்று சில பேர் கேட்பதை அரசு ஏற்கக்கூடாது என புதுச்சேரி அரசை வலியுறுத்துவது, புதுச்சேரியின் பிற்படுத்தப்பட்ட அனைத்து பூர்வகுடி மக்கள் மற்றும் அனைத்து அட்டவணை இன பூர்வகுடி மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் வேலை திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்வது ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தமிழர் களம் அழகர், புதுச்சேரி பூர்வீக அட்டவணை இயக்கங்களின் கூட்டமைப்பு ராமலிங்கம், மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், ஆதிதிராவிடர் விடுதலை கழகம் வீராசாமி, புதுச்சேரி பூர்வக்குடி பட்டியலின அமைப்பு பரமசிவம், பூர்வக்குடி மக்கள் இயக்கம் சிங்காரவேலு, மாநில வன்னியர் சங்க வேணுகோபால், தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம் முனைவர் வேல்முருகன், புதுவை சிவம் அறக்கட்டளை முனைவர் இளங்கோ, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஷியாம் சுந்தர், அருந்ததியர் கூட்டமைப்பு கண்ணதாசன், எம்பிசி கூட்டமைப்பு சுகானந்தம், தலித் கூட்டமைப்பு புண்ணியகோடி செல்வராசு, தமிழ் இயக்க தமிழ்நெஞ்சன், எம்பிசி கூட்டமைப்பு அருண்மொழி சோழன், சுகானந்தம், செந்தில்குமார், வழக்கறிஞர் குமார், இந்திய ஒடுக்கப்பட்டோர் சிறுத்தைகள் நாகமணி, பீம்சேனா, அறிவுமணி, பூர்வக்குடி மக்கள் உரிமை பாதுகாப்பு பேரவை சண்முகம், ஒடுக்கப்பட்டோர் மக்கள் இயக்கம் அறிவுமணி, தலித் இயக்கம் நாகலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கண்டமங்கலம் ஒன்றியம் அருகே உள்ள நவமாள் மருதூர் கிராமத்தில் அரசு பள்ளியில் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. கண்டமங்கலம் ஒன்றிய நவமாள் மருதூர் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியானது 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இவ்வருடம் 100ஆண்டு விழா கொண்டாடுகிறது. 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களின் ஒன்றுகூடும் நிகழ்வு நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த 100ஆண்டு விழாவில் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருங்குழு தலைவர் வாசன் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் பனிமொழி செல்வரங்கம், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளியில் படித்த மாணவர்கள் ராணுவம், காவல்துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் உலக மகளிர் தின விழா வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் ஒருங்கிணைந்த தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பாக உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் தமிழ் உரிமை இயக்கத்தின் பொருளாளர் சௌந்தரி தலைமையேற்றார். தமிழ் உரிமை இயக்கத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் விஜயா வரவேற்புரை நிகழ்த்தினர். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் மல்லிகா, சங்கரன், மீனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியினை வில்லியனூர் தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் திருவரசன், வில்லியனூர் கொம்யூன் தமிழ் உரிமை இயக்கத்தின் செயலாளர் ஆற்றலரசு நெறி ஆளுகை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாவானன், பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன், துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், பொருளாளர் சுகுமாரன், மாநில செயலாளர் கபிலன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பக்ருதீன், கிருஷ்ணராசு, சோனி விநாயகம், ஐயப்பன், ஆனந்தராஜ், முரளி, ராசு, ராமச்சந்திரன் ஆகியோர் விழாவினை ஒருங்கிணைத்தனர். இறுதியாக தமிழ் உரிமை இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் ஆசிரியை அருவுமதி நன்றியுரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டனர். சுப்பையா செட்டியார் ராஜலட்சுமி அம்மாள் அறக்கட்டளை சார்பாக திருவள்ளுவர் சாலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சுப்பையா ரெட்டியார் ராஜலட்சுமி அம்மாள் அறக்கட்டளை சார்பாக திருவள்ளுவர் சாலை பெரியார் சிலை அருகே மாதந்தோறும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். அந்த வகையில் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் குமரன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்.
விழாவில் அறக்கட்டளை நிறுவனர் வைத்தியநாதன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். தமிழக வெற்றி கழகம் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட இளைஞர் அணியின் சார்பில் VKT பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடங்கியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கழகத்தின் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் சேகர் ஏற்பாட்டில் TVK பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியினை கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பரணி பாலாஜி தலைமையேற்று துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் முன்னிலை வகித்தார். மேலும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை இளைஞரணி அமைப்பாளர் சேகர் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர். மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் அரியங்குப்பம் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. புதுச்சேரி கைப்பந்து சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் 25 அணிகளும் பெண்கள் பிரிவில் 12 அணிகளும் கலந்து கொண்டு விளையாடினர். இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் அரியங்குப்பம் பாரதிதாசன் அணியும் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணியும் மோதினர். இதில் அரியங்குப்பம் பாரதிதாசன் அணி 2-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணி 2வது இடமும் சுதந்திரப்பறவை அணி 3வது இடமும் அரியங்குப்பம் AVR அணி 4வது இடம் பெற்றன. அதேபோல பெண்கள் பிரிவில் அரியங்குப்பம் APR லாஸ்பேட்டை சிவந்தி ஆதிதன் பயிற்சித்திட்ட அணிகள் இறுதிப் போட்டியில் மோதின. இதில் அரியங்குப்பம் APR அணி 2-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. சிவந்தி ஆதிதன் பயிற்சித்திட்ட அணி 2வது இடமும் அரியங்குப்பம் வாதாசன் அணி 3ஆம் இடமும் கொம்பாக்கம் காந்திஜியன் அணி 4ஆம் இடம் பிடித்தன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்கள் பிரிவில் முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு கைப்பந்து சங்க தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். செயலாளர் ரமணி பூபதி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்று சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.